சிந்தாமணி விஜயாவுக்கு ஆறுதல் சொல்ற மாரி வீட்டுக்கு வர்றாங்க. விஜயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோகிணியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றாங்க. ரோகிணிய பார்த்ததும் விஜயா இருந்துகிட்டு, "எதுக்காகடி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்த? உன்ன யார் இங்க வர சொன்னா? அதான் உனக்கும் என் பையனுக்கும் டிவோர்ஸ் பண்றத பத்தி நான் வக்கீல் கிட்ட பேசியிருக்கேன். கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் நோட்டீஸ் உனக்கு வரும். அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டு உன் வேலைய பார்த்துட்டு நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துகிட்டு மனோஜ பார்த்துட்டு, "மனோஜ், உன் மேல நான் உண்மையாவே பாசம் வச்சிருக்கேன். என்னை ஏத்துக்கோ மனோஜ். உன்ன விட எனக்கு யார் இருக்கா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் இருந்துகிட்டு, "இங்க பாரு, நீ என்ன இவ்ளோ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது உன்ன எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இங்கருந்து மரியாதையா கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய மனோஜ் தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் வந்து சிந்தாமணியோட ஆள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல முத்து, "இந்த பார்லர் அம்மா எதுக்காக இங்க வந்திருக்கு? அந்த வித்யா சொன்ன மாரி இதுல ஏதோ ஃப்ராட் இருக்கிற மாரியே இருக்கே. அதுவும் சிந்தாமணி வந்ததும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பார்லர் அம்மா வருது. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாரி இருக்கேன்னு" சொல்லிட்டு முத்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல கரெக்ட்டா சிந்தாமணியோட ஆளு வீடியோ எடுக்கிறதையும் முத்து பார்த்துடுறாங்க. "ஓ! ஏதோ பிளான் போட்டு தான் இங்க வந்திருக்காங்க. அப்படி தானே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ வேகமா முத்து பார்த்துட்டு, "இதெல்லாம் என்ன? இந்த சிந்தாமணிய நீங்க நம்பாதீங்க. எனக்கு என்னமோ அந்த சிந்தாமணி தான் அந்த ரோஹிணிக்கு அடைக்கலம் குடுத்த மாதிரி இருக்கு. இதுல ஏதோ பிளான் போட்டு தான் 2 பேரும் இங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மூத்த வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க. இந்த பார்லர் அம்மா வந்து கிரிமினலா யோசிக்கிறது, இந்த இந்த சிந்தாமணியும் ஒரு கிரிமினல். 2 கிரிமினலும் சேர்ந்து ஏதோ பிளான் போடுறாங்க அப்படின்ட்டு முத்து சொன்னதும் விஜயா இருந்துகிட்டு, "என்ன சிந்தாமணி இதெல்லாம்? என்ன நீ 2 பேரும் மரியாதையா வீட்ட விட்டு கிளம்புங்க. அவ எவ்வளோ பெரிய எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அப்படி இருக்கும்போது அவள நான் மன்னிச்சு ஏத்துக்குவேன்னு கனவுல கூட யாரும் நினைக்காதீங்க. எனக்கு எதிரா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து 2 பேத்தையும் வீட்ட விட்டு வெளிய அனுப்புறாங்க. உடனே சிந்தாமணி செம கடுப்போட இந்த முத்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளியில போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.